இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மார்க் ஆண்டனி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் 70களில் ஒரு டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டாக செல்வராகவனை காட்டுறாங்க. அவர் என்ன ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிக்கிறாருன்னா, இப்போ பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ பேசக்கூடிய ஒரு டெலிஃபோனை கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்ச சந்தோஷத்தில் அவர் பாருக்கு போகிறாரு. அந்த பாரில் 2 கேங்ஸ்டர்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் விஷால் கொல்லப்படுறாரு. அங்கே விஷாலுடைய நண்பராக இருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா விஷாலுடைய மகனை தத்தெடுத்து வளர்க்குறாரு. இதில் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு மகன், அவரும் எஸ்.ஜே. சூர்யா தான். விஷாலுடைய மகன், அவரும் விஷால் தான். இப்போது விஷாலுக்கு தன்னுடைய அப்பானாலே பிடிக்காது. காரணம் என்னென்னா, தன்னுடைய அப்பாவால் தான் அம்மா இறந்தாங்க அப்படின்றதும், இன்னொன்று தன்னுடைய அப்பா ஒரு பெரிய ரவுடின்னு பேர் எடுத்தது இவருக்கு பிடிக்கலன்றது தான். ஆனால் ஒரு கட்டத்தில் தான் இந்த டைம் ட்ராவல் மிஷின் மூலமாக அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. அப்பா கெட்டவர் கிடையாது, நல்லவர் தான். இந்த கதையை யார் கட்டி விட்டாங்க அப்படிங்கிறத இந்த டைம் ட்ராவல் மிஷின் மூலமாக கண்டுபிடிக்கிறாரு. அப்பாவை கொன்னது யாருன்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இது ஒரு டைம் ட்ராவல் சம்மந்தமான கதை. டைம் ட்ராவல்னு ஒன்று அந்த டைம் ட்ராவல் மிஷினை வச்சுக்கிட்டு அது மூலமாக எப்படி முன்னே போனாங்க, எப்படி பின்ன வந்தாங்கன்றதெல்லாம் போட்டு குழப்பிக்காமல், சயின்ஸுக்குள்ளே போகாமல், சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இதை எடுக்காமல், இந்த கதையில் உள்ள சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு கதையை, ஒரு குழப்பமான கதையை ஒரு சரியான நேர்கோட்டில் சரியான திரைக்கதையோடு பண்ணது தான் இந்த படத்துடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். கதைன்னு எடுத்துக்கிட்டால் இது ஒன்றும் பிரமாதமான கதையெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கதை தான். ஆனால் இது ஒரு சிக்கல் பிடிச்ச கதை. இதை கொஞ்சம் சரியாக கையாளனாலும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டு வச்சு அழகாக கதையை நகர்த்திருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் ஃபோனை பயன்படுத்தும் போதும் கதை வேறு தளத்துக்கு வரும். ஆரம்பத்தில் இது விஷாலுக்கான கதையை ஆரம்பித்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எஸ்.ஜே. சூர்யாவுக்கான கதையாக மாறினதுக்கப்புறம் கதையை அடுத்த ஸ்பீடே வேறு. எஸ்.ஜே. சூர்யாவும் கிடைச்ச கேப்பெல்லாம் 6 அடிச்சிருந்தார், பிரமாதமாக பண்ணியிருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சில்க் ஸ்மிதா சீன்லலாம் டூயல் ரோல் மாதிரி பண்ணியிருப்பார். அதெல்லாம் தேட்டரே அமக்கலப்பட்டு போச்சு. அதே போல் ஒரு சீனில் ஃபோனில் பேசுவார். சின்ன சூர்யாவை பார்த்தாலே பெரிய சூர்யா பயப்படுவார். ஒரு ஃபோன் வரும்போதெல்லாம் அவர் பயந்துக்கிட்டு இருப்பார். அந்த ஃபோனை எடுத்து அவர் பேச போகும்போது, டேய் அவங்க அப்பனுக்கு அவன் ஒரே ஒரு ஃபோன் தான்டா பண்ணான், அவன் அவ்வளோ கச்சிதமாக முடிச்சான்டா, உனக்கு 3 ஃபோன் பண்ணேன்டா அப்படின்ற சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே போல் அந்த சின்ன பையங்களை கண்ணை கொடுத்து அந்தால போட்டு தள்ளிடுன்னு சொல்கிற சீன்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். படத்தில் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நடிப்பாக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், டைலாக் மாடுலேஷனாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தோடைய மேக்கிங் ஸ்டைலுக்கு இதுதான் சரி அப்படின்ற மாதிரி இருந்தது. படத்தில் ரொம்ப கம்மியான கேரக்டர் தான். அந்த கம்மியான கேரக்டர்களுக்கு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. படம் முழுக்கவே 2 எஸ்.ஜே. சூர்யா 2 விஷால் இருக்கிறதுனால மாற்றி மாற்றி திரையை அவங்களே நிறைச்சிக்கிட்டாங்க. விஷால் கூட படத்தில் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக நடித்த மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸில் வர விஷாலை ரசிக்க முடியாது இருந்தது. படத்தில் சில இடங்களில் லேக் இருந்தாலும் படம் முழுக்க ஒரு ஓரளவுக்கு கிரிப்பாக போனதுக்கு முக்கியமான காரணம் ஜிவி பிரகாஷோடைய பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லலாம். அவர் படத்துக்கு போட்ட பாட்டை விட பழைய பாட்டுகளை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி படத்தில் அங்கங்கே மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே ரசிக்கும்படியாக இருந்தது. அதே போல் கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா தொய்வு இல்லாமல் ஓரளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படம் பார்க்கணுன்னா அந்த படம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும், நம்பும்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான படம் இது கிடையாது. அதே சமயம் இது ஒரு வழக்கமான படமும் கிடையாது. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா கிடையாது. இது ஒரு ஆக்ஷன் படமா கிடையாது. இது ஒரு காமெடி படமா அதுவும் கிடையாது. இந்த படம் ஒரு பொழுதுபோக்கு படம். மூளையை கழட்டி பார்க்கிங்லேயே வச்சுட்டு எந்த லாஜிக்கும் கேட்காம எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் பொழுது போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். எஸ்.ஜே. சூர்யாவை ரொம்பவும் ரசிப்பீங்க, பாராட்டவும் செய்வீங்க.